எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்வாரு. ஹி இஸ் நெவர் அவாய்டட் ஒர்க். வேலை செய்யணுன்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்குது, இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணுன்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே அப்படின்னா, இல்லை ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீயிங் அ பெட்டர் கம்போசர். அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கார். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், த வே ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், இவால்வ்டு. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார், தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, வெற்றி ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்ம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஓ சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யார் டைரக்டர் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் தட் யூ செட்? அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஓ சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் everything that he does, the conviction he has to do a film like that. And அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு, அதிலெல்லாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க, அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேறு வந்துச்சு, மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கேல்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கும். நான் யோசிக்கிறேன், படத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க, மொத்த பட்ஜெட்டு இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. அதில் மழையை போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. பட் தென்
கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் வி ஆல் ரெடி டு டூ இட். ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டிரெக்டர் அவர் வந்து வி நீட் டு இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் தி வே தி வே ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன், திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ். And as always, assistant directors and assistant, all the எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் a big success. Thank you.